ஆறாவது மந்திரம். ஏஹி ஏஹி இதி தம் ஆஹுதயः சுவர்ச்சசः சூர்யஸ்ய ரஷ்மிபிஹி யஜமானம் வஹந்தி. ஏஹி ஏஹி இதி வாருங்கள் வாருங்கள் என்று யஜமானம் வஹந்தி யஜமானனை அழைத்துச் செல்கிறது. பிறகு கடைசி வரியில் ஏஷக வக உங்களுக்கு இது புண்ணியமான சுக்ருதமான பிரம்மலோகம், இது உங்களுடைய பிரம்மலோகம் என்று பிரியாம் வாச்சாம் பிரியமான வார்த்தைகளை அபிவதந்தியக சொல்லிக் கொண்டிருக்கின்ற அர்ச்சயந்தியக யஜமானனை பூஜை செய்து கொண்டு ஆகுதயக ஆகுதிகள் எப்படிப்பட்ட ஆகுதிகளாம் சுவர்ச்சசக ஒளி பொருந்திய ஆகுதிகள், இவனால் செய்யப்பட்ட அந்த புண்ணியம் சூரியஸ்ய ரஷ்மிபிகி சூரியனுடைய ரஷ்மி ஒளிக்கதிர் மூலமாக யஜமானனை வகந்தி எடுத்து செல்கிறது. இனி பாஷ்யத்திற்கு செல்லலாம். கதம் சூரியஸ்ய ரஷ்மிபிஹி யஜமானம் வகந்தி இதி உச்யதே. சென்ற மந்திரத்தில் சூரியனுடைய ஒளிக்கதிர் மூலமாக சொர்க்கலோகத்திற்கு யஜமானனை எடுத்துச் செல்கிறது என்று சொல்லப்பட்டது. இங்கு எப்படி எடுத்துச் செல்கிறது என்று கூறப்படுகிறது. கதம் எப்படி, சூரியஸ்ய ரஷ்மிபிகி சூரியனுடைய ஒளிக்கதிர் மூலம் யஜமானம் வகந்தி யஜமானனை அழைத்துச் செல்கிறது. இது உச்யதே. ஏஹி ஏஹி இது ஆஹ்வயந்தியக ஏஹி ஏஹி என்று கூறிக்கொண்டு சுவர்ச்சசக மூலத்தில் இருப்பது, அதற்கு பொருள் தீப்திமத்யக ஒளி பொருந்திய ஆகுதிகள். கிஞ்ச பிரியாம் இஷ்டாம் வாச்சம் ஸ்துத்யாதி லக்ஷணாம் அபிவதந்தியக உச்சாரயந்தியக அர்ச்சயந்தியக பூஜயந்தியக ச ஏஷக வக யுஷ்மாகம் புண்ணியக சுக்ருதக யதா பிரம்மலோகக பலரூபக. ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் சொல்லி கொண்டு வருகிறார். பிரியாம் என்ற சொல்லுக்கு பொருள் இஷ்டாம், பிரியம்னு சொன்னால் நமக்கு இஷ்டமான. வாச்சம் என்றால் சொற்கள், எப்படிப்பட்ட சொற்களாம்? ஸ்துத்யாதி லக்ஷணாம் ஸ்துதி ரூபமான சொற்கள், புகழ்கின்ற சொற்கள். அபிவதந்தியக என்றால் உச்சாரயந்தியக சொல்லிக்கொண்டு. அர்ச்சயந்தியக அதற்கு பூஜயந்தியக பூஜை செய்து கொண்டு. வக ஏஷக இது வக யுஷ்மாகம் உங்களுடைய புண்ணியக சுக்ருதக யதா பிரம்மலோகக பலரூபக உங்களுடைய பலரூபமான பிரம்மலோகம் இது என்று சொல்லிக்கொண்டு அழைத்து செல்கிறது. ஏவம் பிரியாம் வாச்சம் அபிவதந்தியக வகந்தி இத்யர்த்தக. இவ்விதம் சொல்லிக்கொண்டு அழைத்து செல்கிறது என்று பொருள். பிறகு பிரம்மலோகக சொர்க்கக பிரகரணாத். கடைசியில பிரம்மலோகக என்ற சொல் இருக்கிறது. அதை இங்கு சங்கரர் சொர்க்கக என்று சொல்கின்றார். உபனிஷத்துல பிரம்மலோகம்ங்கிற சொல்லுக்கு பிரம்மலோகத்தை எடுத்துக்கொள்ளாமல் ஏன் சொர்க்கலோகத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்றால் பிரகரணாத். பிரகரணாத் என்றால் இங்கு கர்ம பிரகரணம் இருக்கின்றது. ஆகவே உபாசனா பலமான பிரம்மலோகம் இங்கு சொல்ல முடியாது என்பது பொருள். இங்கே பிரகரணம்னா டாபிக் அண்டர் டிஸ்கஷன். நம்ம என்ன டாப்பிக்கை பேசிகிட்டு இருக்கோம்? கர்மத்தினுடைய பலனை பற்றி பேசிக்கொண்டு இருப்பதனால் உபாசனா பலனான பிரம்மலோகம் இங்கு கூற முடியாது. ஆகவே பிரகரணத்தினுடைய வசத்தினால் பிரம்மலோகக என்ற சப்தத்துக்கு சொர்க்கலோகக என்று பொருள் கொள்ள வேண்டும்.
இனி அடுத்த மந்திரம். ப்ளவாஹ்யேதே அதிருடா யஜ்ஞரூபாஹ அஷ்டாதசோக்தமவரம் ஏஷு கர்ம ஏதத் ஸ்ரேயோ ஏபிநந்தந்தி மூடாஹ ஜரா மிருத்யும் தே புனரேவாபி யந்தி முதல் 6 மந்திரத்தில் கர்மரூபமான அபராவித்யாவும் அதனுடைய பலனும் கூறப்பட்டது. இனி 7வது மந்திரத்திலிருந்து 11வது மந்திரம் வரை அபராவித்யா நிந்திக்கப்படுகின்றது. இதுவரை அபராவித்யாவினுடைய பிளஸ் பாயிண்ட். இனி 7வது மந்திரத்தில் ஆரம்பித்து 11 வரை அபராவித்யாவினுடைய மைனஸ் பாயிண்ட், அதனுடைய குறைகள் பேசப்படுகிறது. எதற்கு குறைகள் பேசப்பட வேண்டும் என்றால் நமக்கு தெரிந்ததுதான், வைராகியம் வருவதற்காக உபனிஷத் நிந்தனை செய்கின்றது. அதில் 7 முதல் 10 வரை கர்ம நிந்தனை, கர்மி நிந்தனை, கர்மத்தையும் கர்மத்தை செய்பவனையும் நிந்தனை செய்கின்றது. 11வது மந்திரத்தில் உபாசனையும் உபாசகர்களையும் நிந்தனை செய்கின்றது. உபனிஷத் எதற்கு நிந்தனை செய்ய வேண்டும் என்றால், இவைகளினால் பரம புருஷார்த்தம் அடையப்பட முடியாது என்பதை காட்டுவதற்காக, மோக்ஷத்தை இவைகள் கொடுக்காது என்பதை காட்டுவதற்காக. இனி 7வது மந்திரத்தில் கர்மத்தினுடைய நிந்தை வருகின்றது. இதுவரை சொல்லப்பட்ட கர்மத்தினுடைய குறை இதில் வருகின்றது. உண்மையில் சொல்ல போனால் குறைன்னு சொல்றதை விட உபனிஷத் தெளிவாக காட்டுகிறது. இதுவரைக்கும் கர்மத்தினால என்ன பலன், சொர்க்கத்து வரைக்கும் போகலாம், இவ்வளவு சுகமா சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் என்றதெல்லாம் சொல்லப்பட்டு, இனி அந்த கர்மத்தினுடைய இனியொரு பகுதி சொல்லப்படுகிறது. அது அனித்தியம். அந்த பலனையே பரம புருஷார்த்தமாக நினைத்து கொண்டிருப்பது மூடாக, அது மூடத்தனம் என்று சொல்கின்றது. இப்ப இந்த மந்திரத்தில் கர்ம ஸ்வரூபம் அல்லது கர்ம நிந்தா. இனி மந்திரத்தை பார்க்கலாம். ப்ளவாஹ்யேதே அதிருடா யஜ்ஞரூபாஹ. ப்ளவா என்றால் ஸ்திரமில்லாத சிறிய படகு. ப்ளவா என்றால் படகு. ப்ளவா. ஏதே என்றால் இவைகள். அது எப்படி படகாம்? அதிருடா. அதிருடா என்றால் திருடம்னா ஃபேம், அதிருடம் என்றால் ஃபேம் இல்லாத, அதாவது உறுதியற்ற என்று பொருள். சிறிய ஓடம், ஓடம்னு சொல்லலாம், படகுன்னு சொல்லலாம். சிறிய படகு அதிருடா. எது சிறிய படகாம்? யஜ்ஞரூபாஹா. யஜ்ஞரூபாஹா என்றால் யஜ்ஞத்தை உருவாக்கும் சாதனைகள் என்று பொருள். யஜ்ஞத்திற்கு காரணமாக இருக்கின்ற சாதனைகளுக்கு யஜ்ஞரூபாகா என்பது பொருள். இங்கு எப்படி உபனிஷத் கர்மத்தினுடைய அனித்தியத்துவத்தை கூறுகிறது என்றால், ஒரு யாகம் செய்ய வேண்டும் என்று வைத்துக்கொண்டால் அந்த யாகத்திற்கு பல சாமக்ரி இருக்கின்றது. சாமக்ரி என்றால் பலவிதமான பொருள்கள். அதில் முக்கியமாக நமக்கு ரித்விக் வேணும், ப்ரீஸ்ட் வேணும், எஜமானன் இருக்கணும், தனம் தேவை, ஸ்தலம் இருக்கிற இடம் தேவை, காலம், இவைகளெல்லாம் சாமக்ரின்னு சொல்கிறது. சாமக்ரின்னு சொன்னால் உதவி செய்கின்ற யாகத்திற்கு தேவையான அங்கங்கள், பொருள்கள். இப்போ
பொதுவா யாகம்ங்கிறது இல்லறத்தில் இருப்பவர்களுடைய கடமை. அதனால எஜமானனுடைய பத்தினி இவங்கள் எல்லாமே யாகத்தினுடைய அங்கங்கள் ஆகிறார்கள். எப்படி உபனிஷத் கர்மத்தினுடைய அனித்தியத்துவத்தை பேசுதுன்னு சொன்னா, யாகத்திற்கு எவைகளெல்லாம் அங்கங்களாக இருக்கின்றதோ அவைகளே அனித்தியம். ரித்விக் அனித்தியம், பத்னி அனித்தியம், எஜமானக அனித்தியம், திரவியம் பயன்படுத்தப்படுற திரவியங்கள் அனித்தியம். அப்படி அனித்தியமான திரவியங்கள், அனித்தியமான கூட்டங்களிலிருந்து உருவாக்கப்படும் யாகம் எப்படி இருக்கும்னா அதுவும் அனித்தியமாகத்தான் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா ஒரு படகை போல், அசைந்து கொண்டிருக்கின்ற படகை போல். அதுதான் அந்த விதத்தில் இங்கு சொல்லப்படுகிறது. இப்போ இதுல யக்ஞரூபாகா என்பது யக்ஞத்தை நிர்வகிக்க, யக்ஞத்தை உருவாக்க, ஒரு யக்ஞம் அமைக்க தேவையான பொருள்கள், தேவையான மற்ற உதவி செய்கின்ற பொருள்கள். அது எவ்வளவா? அடுத்த சொல்ல அஷ்டாதச. அஷ்டாதச என்றால் 18. 18 யக்ஞ ரூபங்கள். அந்த 18ல 16 விதமான ரித்விக்குகள், பூஜை செய்கின்ற ரித்விக்ஸ் 16. 17வது எஜமானன், 18வது பத்தினி மனைவி. அந்த 18ன்னு சொல்லப்படுவது 16 பூஜை செய்பவர்கள், யாகத்தை செய்ய வருபவர்கள் ரித்விக்குகள். பிறகு 17வது எஜமானன், 18வது எஜமானனுடைய பத்தினி. இந்த 18 யக்ஞ ரூபங்கள். இதற்கு மேலேயும் சொல்லலாம், தனம் சொல்லலாம், காலம் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். உபனிஷத் உதாரணத்துக்கு எடுத்துக்குது. இந்த 18ம் யக்ஞ ரூபங்கள். அஷ்டாதச யக்ஞ ரூபாகா. இந்த 18ம் யக்ஞத்தை உருவாக்க கருவியாக அமைகின்றன. இப்படிப்பட்ட யக்ஞ ரூபமானது, இப்ப யக்ஞம் எப்படி தோன்றி இருக்கிறது? இப்போ ஒரு யாகத்தை நம்ம பூர்த்தி செய்து முடிக்கிறோம் அப்படின்னா அந்த யாகம் எப்படி தோன்றியுள்ளது? இந்த அனித்தியமான 18 அங்கங்களுடன் சேர்ந்து உருவாவதுதான் யாகம். இந்த 18 என்னன்னா, இவைகளெல்லாம் நித்தியமானதா? அதிருடாகா. இவைகளெல்லாம் திருடமற்றது. ஷேக் பண்ணிடலாம் ஈஸியா. அதிருடாகா. உபனிஷத் இதை எதற்கு உதாரணம் சொல்லு? பிளவாகா. அந்த ஒரு இடத்திலிருந்து இனி ஒரு இடத்துக்கு நதியில கடக்கிறதுக்கு பயன்படுற ஒரு சிறு படகு இருக்கு, அதற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. இந்த உதாரணத்துல ஒரு அழகு இருக்கு. சம்சாரம் என்கின்ற ஒரு சமுத்திரத்தை கடக்க கர்மம் என்கின்ற படகு அதிருடாகா பயன்படாது. பாதியிலேயே அது உடைஞ்சிரும். சம்சாரம்ங்கிற ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கு, அதை கடப்பதற்கு இந்த கர்மம் என்கின்றது படகாக ஆகாது. காரணம் என்ன? அதிருடாகா. கர்மத்தை உருவாக்கின்ற பொருள்கள் அதிருடமானது, நிலையற்றது. ஆகவே கர்மமும் நிலையற்றது. இப்ப முதல் வரியை மீண்டும் பார்த்தோம்னா, ஏதே அதிருட் பிளவாகா. இவைகளெல்லாம் படகை போன்றது. அதிருடாகா திருடமற்றது, நிலையானது அல்ல. அஷ்டாதச யக்ஞ ரூபாகா 18 யக்ஞத்தை உருவாக்குகின்ற கருவிகள். பிறகு இந்த பிரகரணம் கர்ம பிரகரணம். இப்படிப்பட்ட அதிருடமான பொருள்களுக்குள், சாமகிரிகளுக்குள் உபாசனையற்ற கர்மமானது பேசப்படுகிறது. உபாசனையற்ற கர்மமானது உருவாவது எதிலிருந்து என்றால், இந்த 18 அங்கங்களை கொண்ட ஒரு பகுதியிலிருந்து தான் இந்த கர்மம் உருவாகிறது என்று அடுத்த பகுதியில் சொல்லப்படுகிறது. உக்தம் அவரம் ஏஷு கர்ம. இதில் ஏஷு என்ற சொல்லுக்கு பொருள் அஷ்டாதசசு, இந்த 18 யக்ஞ ரூபங்களுக்குள் என்று பொருள். ஏஷு என்றால் எது, எதற்குள் என்று பொருள். எதற்குள் என்றால் இங்கு யக்ஞ ரூபங்களுக்குள்
இப்படிப்பட்ட பொருள்களுக்குள் என்ன இருக்கா? அவரம் கர்ம உக்தம். அவரம் என்ற சொல்லுக்கு பொருள் உபாசனா ரகிதம் கர்ம. உபாசனை இல்லாத கேவல கர்மமானது சொல்லப்பட்டிருக்கிறது. அவரம்ங்கிறதுக்கு ஏற்கனவே அந்த பொருள் பார்த்துருக்கோம். பராவரம். அந்த இடத்துல அவரம்னு என்ன பொருள் பார்த்தோம்? கீழான அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல அவரம்னு சொன்னா கீழான. கீழானன்னா இந்த இடத்துல எதை குறிக்கின்றது? உபாசனையற்ற கர்மமானது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதை நம்ம சரியா எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? முதல் வரியினுடைய பொருள், உபாசனையற்ற கர்மமானது இந்த 18 யஜ்ஞங்களை உருவாக்குகின்ற அங்கத்திற்குள் பேசப்பட்டிருக்கின்றது. அவைகள் அதிருடமானது. அதுதான் இதனுடைய சாரம். பிறகு இரண்டாவது வரியில், ஏதத் ஸ்ரேயக ஏ அபிநந்தந்தி, ஏ மூடாகா அப்படின்னு எடுத்துக்கணும். உபனிஷத் கடினமான வார்த்தையை பயன்படுத்துது. எந்த மூடர்கள், ஏ மூடாகா. சில சமயம் மூடாகா பிரமூடாகானே உபனிஷத் பேசும். எந்த மூடர்கள் என்ன நினைக்கிறாங்களாம்? ஏதத் இந்த கர்மத்தையே ஸ்ரேயக ஸ்ரேயஸ் என்று அபிநந்தந்தி நினைத்து அதை எடுத்து கொள்கிறார்கள். இந்த கர்மத்தையே எந்த மூடர்கள் அல்லது எவர்கள் ஸ்ரேயஸ் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மூடர்கள். அவர்கள் மூடர்கள். இந்த இடத்துல ஸ்ரேயகங்கிற சொல்லுக்கு பொருள் ஸ்ரேயஸ் சாதனம்னு புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸ்ரேயக இஸ் ஈக்குவல் டு ஸ்ரேயஸ் சாதனம். யாருமே கர்மத்தை ஸ்ரேயஸ்னு நினைக்க மாட்டார்கள். கர்மத்தை ஸ்ரேயஸ் சாதனம்னு தான் நினைப்பார்கள். கர்மம் பண்றதுக்கு யாருக்காவது இச்சை இருக்கான்னு கிடையாது. கர்மத்தினுடைய பலன்ல தான் இச்சை. ஆகவே இந்த கர்மத்தை ஸ்ரேயஸ்னு யாரும் நினைக்க மாட்டார்கள். கர்மத்தினுடைய பலன் நமக்கு ஸ்ரேயஸை கொடுக்குன்னு நினைப்பார்கள். ஆகவே யார் இந்த இப்படிப்பட்ட கர்மத்தை மோக்ஷ சாதனம் என்று நினைக்கிறார்களோ மகிழ்ந்திருக்கிறார்களோ அந்த மூடர்கள் தே மூடாகா. அவர்களுடைய நிலை என்னவா? இப்படி கர்மத்தையே சாதனையாக கொண்டால் அவர்கள் எங்கு செல்வார்கள்? ஜராமிருத்யும் புனக ஏவ அபியந்தி. ஜராமிருத்யு இதை அவர்கள் அடைகிறார்கள். யந்தி என்றால் அடைகிறார்கள். இதெல்லாம் நமக்கு ஜராமிருத்யுங்கிறது சம்சாரத்தை குறிக்குது. ஜரான்னா துக்கம், மிருத்யுனா மரணம். ஜராங்கிறது ஓல்டேஜ். ஜராமிருத்யும் தே யந்தி அடைகிறார்கள். இப்போ மட்டும் அவங்க ஜராமிருத்யுவில் இல்லையா? இனிமேல் தான் அவங்க போய் ஜராமிருத்யுவை அடையணுமா அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லுது புனக ஏவ, மீண்டும். ஏற்கனவே சம்சாரத்தில் தான் இருக்கிறார்கள். மீண்டும் புனக ஏவ, மீண்டும் ஜராமிருத்யுவை அடைகிறார்கள், சம்சாரத்தை அடைகிறார்கள். இப்போ இங்கே கர்மத்தினுடைய லிமிட்டேஷன் மைனஸ் பாயிண்ட் சொல்லப்பட்டது. இப்போ இந்த 2வது செக்ஷன் 11வது மந்திரம் வரைக்கும் உள்ள என்ன சாரம்னா, கர்மத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட், உபாசனையினுடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட், அதான் சாரமே. கர்மம் இவ்வளோ ஆசையுடையவர்களுக்கு அதுதான் சாதனம். அதை செஞ்சோம்னா சொர்க்கம் வரைக்கும் போகலாம். பிறகு இந்த கர்மத்தையே பிடித்து கொண்டிருப்பவர்கள் சொர்க்கத்துக்கு போனாலும் கொஞ்ச நாள் சுகித்துட்டு வருவார்கள். அவர்கள் ஜராமிருத்யு சம்சாரத்தில் இருப்பார்கள். இனி நம்ம பாஷ்யத்திற்கு செல்லலாம். ஏதச்ச ஞானரகிதம் கர்ம ஏதாவத் பலம் அவித்யா காம காரியம் அதக அசாரம் துக்க மூலம் இதி நிந்தியதே. ஏதச்ச ஞானரகிதம் கர்ம. இந்த இடத்துல ஞானம் என்ற சொல்லுக்கு பொருள் உபாசனம். ஏதது இந்த, ஞானரகிதம் என்றால் உபாசனையற்ற கர்ம.
உபாசனையுடன் சேர்க்காத கர்மமானது ஏதாவத் பலம், இவ்வளவுதான் அதனுடைய பலம். ஏதாவத்னா இவ்வளவுதான் அதற்கான பலம். அது மட்டுமல்ல, அவித்யா காம காரியம், அவித்யாவினுடைய காமத்தினுடைய காரியம். அஞ்ஞானத்தினுடைய காரியம் என்ன? காமம். காமத்தினுடைய காரியம் என்ன? செயல். மனசுல ஆசை இருந்தா ஒருத்தன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? இந்த கர்மம் எதனுடைய காரியம்? எதிலிருந்து வந்ததுன்னா காம காரியம். காமத்திலிருந்து கர்மம் வருகின்றது. மனசுல ஆசை இருந்தா சும்மா யார் உட்கார முடியும்? பிறகு அந்த ஆசையே வருதுன்னா அவித்யா, அறியாமை. அப்படிப்பட்ட காரியம். அதக அசாரம். இந்த கர்மத்தை என்ன சொல்றார்? சாரமற்றதுன்னு சொல்றார், அசாரம். சரி, அசாரமா இருந்துட்டு போகட்டுமே, நமக்கு இன்பத்தை கொடுத்தா போதுமேன்னு சொன்னா அடுத்த வார்த்தையில சொல்றார் துக்க மூலம். இது துக்கத்திற்கு மூலம், காரணம். இது நிந்தியதே. நிந்தியதே என்றால் நிந்திக்கப்படுகின்றது. துக்கம்னு சொல்லல ஆச்சாரியர், துக்க மூலம்னு சொல்றார். காரணம் என்ன? சொர்க்கத்துக்கு போறது யாராவது துக்கம்னு சொல்லுவார்களா? அல்லது விதவிதமான பதார்த்தங்களை சாப்பிட்றது யாராவது துக்கம்னு சொல்லுவார்களா? அது துக்க மூலம். அது துக்கம் அல்ல, அந்த நேரத்துல சுகமா இருக்கு, ஆனா அது துக்கத்திற்கு காரணம். அப்படி இந்த கர்மத்தினுடைய பலன் மேலோட்டமா பார்த்தா சுகம், ஆனால் உள்ளே துக்க மூலம். ஆகவே உபனிஷத் இந்த கர்மத்தை நிந்தனை செய்கிறது. இவ்வளவுதான் இதற்கு இன்ட்ரோடக்ஷன். இனி ஒவ்வொரு பதத்தை எடுத்துட்டு விளக்குகின்றார். பிளவா வினாசினக இத்யர்த்தக. பிளவா என்ற சொல்லுக்கு பொருள் வினாசினக, நாசத்தை உடையது. பிளவா வினாசினக இத்யர்த்தக. ஹி யஸ்மாத் ஏதே அதிருடாக அஸ்திராக யக்ஞரூபாக யக்ஞஸ்ய ரூபாணி யக்ஞரூபாக யக்ஞ நிர்வர்த்தகாக அஷ்டாதச சங்க்யாகாக ஷோடச ரித்விஜக பத்னி யஜமானஸ்ச இதி அஷ்டாதச. ஒவ்வொரு பதார்த்தத்தை விளக்கி வருகிறார். ஹி என்றால் யாது காரணத்தினால். உபனிஷத்துல ஒரு ஹி இருக்கு, பிளவா ஹேதே, ஹி ஏதே. அந்த ஹி என்றால் யஸ்மாத் ஏதே, இவைகள், அதிருடாகா, அதற்கு பொருள் அஸ்திராகா, ஸ்திரமற்றது. எவைகள்? யக்ஞ ரூபாகா, அதற்கு பொருள் யக்ஞஸ்ய ரூபாணி யக்ஞ ரூபாகா. அதையே மீண்டும் விளக்குகின்றார். யக்ஞ நிர்வர்த்தகாகா, யக்ஞத்தை தோற்றுவிப்பது, யக்ஞத்தை உருவாக்குவது, ஒரு யாகத்துக்கு காரணமாக அமைவது. நிர்வர்த்தகாக என்றால் அதை தோற்று வைப்பது என்று பொருள். எவ்வளவா? அஷ்டாதச. சங்க்யா என்றால் எண், 18 எண்களை உடையது. மொத்தம் 18 பேர் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றது போல. அஷ்டாதசன அஷ்டாதச சங்க்யா காஹா. சங்க்யா என்றால் நம்பர். எவ்வளவு? அந்த 18ல யார் யாருன்னா ஷோடச ரித்விஜக, 16 ரித்விக்குகள். அந்த 16 பேர் யாருன்னெல்லாம் மற்ற விளக்காசிரியர்கள் தான் எழுதிட்டு போறாங்க. சங்கராச்சாரியரோ ஆனந்தகிரியோ அதெல்லாம் எழுதல, அவசியம் இல்லை. 16 பேர் ரித்விக்குகள். பிறகு யாருன்னா அடுத்தது பத்னி யஜமானஸ்ச இதி அஷ்டாதச. இப்படி 18 பேர்களை காரணமாக கொண்ட யஜ்ஞமானது, யாகமானது அதிருடா. இனி ஏதத் ஆஸ்ரயம் கர்ம உக்தம் கதிதம் சாஸ்திரேன. உக்தம்னா சொல்லப்பட்டுள்ளது சாஸ்திரத்தில், வேதத்தினால். ஏதத் ஆஸ்ரயம் கர்ம, இந்த 18 அங்கங்களை சார்ந்து, ஆஸ்ரயம்னா இதை சார்ந்து கர்மம் பேசப்பட்டிருக்கின்றது. இனி ஏஷு கர்ம, அதற்கு வர்றார். ஏஷு அஷ்டாதசசு அவரம் கேவலம் ஞானவர்ஜிதம் கர்ம. இந்த 18 அங்கங்களுக்குள் அவரம் என்றால் கேவலம்,
ஞான வர்ஜிதம். இங்கேயும் ஞானம்னா உபாசனா, உபாசனையற்ற கர்மமானது பேசப்பட்டிருக்கிறது. பிறகு இந்த ப்ளவா என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார். அதக தேஷாம் அவர கர்ம ஆஸ்ரயானாம் அஷ்டாதசானாம் அதிருடதயா ப்ளவத்வாத் ப்ளவதே சக பலேன தத் சாத்தியம் கர்ம குண்ட விநாசாத் இவ க்ஷீர தத்யாதீனாம் தத் ஸ்தானாம் நாசக. இங்கே எப்படி சொல்றார்? ரெண்டு படியாக இங்கே பேசப்பட்டிருக்கிறது. கர்ம அனித்தியம், கர்மத்திற்கு காரணமாக அமைகின்ற பொருள்கள் 18 சொல்லப்பட்டது அனித்தியம். இதுவும் அனித்தியமாக இருக்கின்றது, கர்மமும் அனித்தியமாக இருக்கிறது. இந்த 18 சாதனைகள் அதனுடைய சாத்தியம் என்னன்னா கர்ம, அல்லது இலக்கணப்படி காரகம்னு சொல்றோமே, கர்த்தா கர்ம கரணம், இவைகளெல்லாம் சாதனை. அதனுடைய சாத்தியம் என்னன்னா கர்ம அல்லது கிரியா. இந்த கிரியா கர்மத்தினுடைய பலன் என்னன்னு சொன்னா அதனுடைய சாத்தியம் என்ன? ஏதாவது பலன். இப்போ ஒரு செயல் செய்வதற்கு சிலதெல்லாம் காரணமா இருக்கு, அது அந்த செயலுக்கு காரணம். இப்போ செயலே சாத்தியம். அந்த செயலிலிருந்து ஒரு பலன் வருமே, அது இனி ஒரு சாத்தியம். அப்படி இங்க என்ன சொல்றார்? ப்ளவா அப்படிங்கிற சொல்லுக்கு இந்த கர்மமே அனித்தியம், இந்த கர்மத்திலிருந்து வர்ற பலனும் அனித்தியம், அந்த பலனுடன் இது அனித்தியமாக அதிருடமாக இருக்கிறது என்று சொல்றார். அதான் இங்கு பேசப்படுகிறது. அதக, அதகன்னு சொன்னா இது அனித்தியமாக இருப்பதனால் தேஷாம் அவர கர்ம ஆஸ்ரயானாம், உபாசனையற்ற கர்மத்திற்கு ஆசிரியமாக இருப்பதினுடைய அஷ்டாதசானாம் அதிருடதயா, அந்த 18 எண்களை உடைய பொருள்கள் அதிருடமாக அஸ்திரமாக இருப்பதனால் ப்ளவத்வாத், அது ஒரு படகை போல இருப்பதனால் ப்ளவதே சக பலேன தத் சாத்தியம் கர்ம, அவைகளும் அனித்தியம், அவைகளினால் அடையப்படுகின்ற கர்மமும் அனித்தியமாக இருக்கின்றது. சக பலேன தத் சாத்தியம் கர்ம, அந்த கர்மமும் அந்த கர்மத்தினுடைய பலனும் அல்லது இந்த 18க்கும் பலனாக இருக்கின்ற கர்மமும் அனித்தியம். ப்ளவதே, ப்ளவதேன்னு சொன்னால் அது நிலை இல்லாமல் அசைந்து கொண்டு இருக்கின்றது, எப்பொழுது வேண்டுமானாலும் மூழ்கிவிடும். அது கொடுக்கிற உதாரணம், நம்ம இந்த ஒரு இது வச்சிருக்கிறோமே, அதுக்கு பேர் என்ன? இந்த இதுகளெல்லாம் தொன்னையா அது வச்சிருக்கிறோமே, அதுக்குள்ள தயிரை வச்சிருக்கோம். அந்த பாத்திரம் அனித்தியம், அது போயிடுதுன்னு வச்சுக்கோமே, அழிஞ்சு போயிடுதுன்னா அதற்குள்ள இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும்னா அதுவும் போயிருமே. அந்த தான் சொல்ற குண்ட விநாசவத்து. குண்டம்னு சொன்னா அந்த இது தொன்னை, சின்ன கப்பு, இது ஸ்டீல் கப் அல்ல, அது சீக்கிரம் போகாது, அந்த மண்ணு கப்பு. குண்ட விநாசவத்து க்ஷீர தத்யாதீனாம், க்ஷீரம்னா பால், ததினா தயிர், அதில் இருக்கின்ற பால் தயிர்களை என்ன ஆகும்னா தத்ஸ்தானாம் நாசக, அதுவும் நாசமாயிரும். காரணம் என்ன? அது எதை சார்ந்து இருக்கின்றதோ அதுவே நாசத்துக்கு உட்பட்டது. அப்படி இருக்கும்போது அது அது எப்படி நித்தியமா இருக்க முடியும்? அது சுதந்திரமா இல்லையே, பால் தயிரெல்லாம் சுதந்திரமா நிக்கலையே, அது எதையோ சார்ந்திருக்கு, அது அனித்தியம்னு சொன்னா அவைகளும் அனித்தியம். யதக ஏவம் ஏதத் கர்ம ஸ்ரேயக ஸ்ரேய கரணம் இதி ஏ அபிநந்தந்தி அபிஹ்ருஷ்யந்தி அவிவேகினக மூடாஹ அதக தே ஜராம்ச மிருத்யும்ச ஜராமிருத்யும் கிஞ்சித் காலம் சொர்க்கே ஸ்தித்வா புனக ஏவ அபியந்தி பூயோபி கச்சந்தி. பதார்த்த விளக்கங்கள் தான். யதக ஏவம், இது இவ்விதமாக இருக்கின்ற காரணத்தினால், ஏதத் கர்ம, இந்த கர்மத்தை, ஸ்ரேயக, அதுக்கு அர்த்தம் சொல்றார், ஸ்ரேய கரணம், ஸ்ரேய சாதனம், ஸ்ரேயஸுக்கு கரணமாக ஏ அபிநந்தந்தி, யார் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, அபிஹ்ருஷ்யந்தி எடுத்துக்கொள்கிறார்களோ,
இப்போ சில பொருள்கள் கிடைச்சா நம்ம சந்தோஷப்படுறோம் அல்லவா, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடுதுன்னு சொல்லி. அப்படி யாராவது இந்த கர்மத்தை செஞ்சுட்டா நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன்னு அபிஹிருஷ்யந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம், என்னமோ தான் கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டதாக. அப்படி யார் நினைக்கிறாங்களோ அவர்கள் யாருன்னா அவிவேகினக, விவேகம் அற்றவர்கள். அதுக்கு உபனிஷத்து என்ன சொல்லுது? மூடாகா, மூடர்கள். அதக, அவர்கள் மூடர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய லாட் என்ன, அவர்களுடைய நிலை என்ன? ஜராம்ச மிருத்யும்ச ஜரா மிருத்யும். இங்கே ஜரா அப்படிங்கிறது ஜென்மத்துக்கு உபலட்சணம், மரணம், பிறப்பு இறப்பு. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் சொல்றது போல. ஜரா மிருத்யும்ச கிஞ்சித் காலம் சொர்க்கே ஸ்தித்வா. அதை கொஞ்சம் இடையில போட்டுட்டார். ஏன்னா சொர்க்கத்தில் போனால் ஜராங் கிடையாது, மிருத்யும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் கர்ம பலனை சுகமாக அனுபவிப்போம். புண்ணியம் தீர்ந்துடுதுன்னா மர்த்திய லோகத்துக்கு வர்றோம். இப்போ கொஞ்ச காலத்தில் சொர்க்கத்தில் சுகமாக இருந்துட்டு அவனுக்கு ரொம்ப துக்கம் கொடுத்தா அப்புறம் வைராக்கியம் வந்துருமே, லோகத்திற்கு வருகின்றான், சுகதுக்க சம்சாரத்தில் விழுகின்றான். இனி அடுத்த 2 மந்திரங்களில், அடுத்த 3 மந்திரங்களிலேயே கர்மினுடைய நிந்தா. இந்த 7வது மந்திரத்தில் கர்ம நிந்தா, இது கர்மி நிந்தா. கர்மி நிந்தா என்றால் இந்த கர்மத்தை செய்பவனை நிந்தனை செய்கின்றது. இந்த சாதனைய நிந்தனை செய்தது, சாதகனை நிந்தனை செய்கிறது. இங்கு சாதகன்னா வேதாந்தத்துக்கு வந்த சாதகன் அல்ல, கர்மத்தை சாதனையாக கொண்ட சாதகன் மூடர்களை நிந்தனை செய்கின்றது அடுத்த மந்திரங்களில். 8வது மந்திரம். அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாஹ ஸ்வயம் தீரா பண்டிதம் மன்யமானாஹ ஜங்கன்யமானாः பரியந்தி மூடாः அந்தேனைவ நீயமானா யதாந்தாः. கர்மத்தை சாதனையாக கொண்டவர்கள் நிந்திக்கப்படுகிறார்கள். மூலம் அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக. அந்தரே என்றால் நடுவில், வர்த்தமானாக என்றால் இருக்கிறார்கள், நடுவில் இருக்கிறார்கள். மத்தியே வசந்தி. எதற்கு நடுவில்னா அவித்யாயாம், அவித்யினுடைய நடுவில் அவர்கள் இருக்கிறார்கள். இதனுடைய அர்த்தம், அவித்யா என்ற சொல்லுக்கு அவித்யா காரியம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவித்யா இஸ் ஈக்வல் டு அவித்யா காரியம். அவித்யா காரியம் என்ன? அவித்யான்னா அஜ்ஞானம். இதை நேரடியாக படித்தா நமக்கு என்ன பொருள் கிடைக்குது? அறியாமைக்குள் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பொருள் கிடைக்குது. அறியாமைங்கிறது ஒரு பொருள், அதற்குள்ளே போய் சில பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு என்றால், அறியாமை என்பது அவித்யா என்பது அவித்யா காரியம். அவித்யா காரியம் என்னன்னு சொன்னால் நம்முடைய சரீரம், 3 சரீரம். இப்போ 3 சரீரத்தை தான் இங்கு அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாகா என்று சொல்லப்படுகிறது. இப்போ அவித்யினுடைய மத்தியில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதனுடைய பொருள், அவித்யினுடைய ப்ராடக்ட் காரியமான ஷரீரத்திற்குள் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கும் விளக்கம் கொடுக்கணும். ஷரீரத்திற்குள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? எல்லாமே சரீரத்துக்குள்ள தான் இருக்கிறார்கள். ஞானியும் சரீரத்துக்குள்ள தான் அமர்ந்திருக்கின்றான், முமுட்சுவும் சரீரத்துக்குள்ள தான் இருக்கான். இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, இந்த ஷரீரத்தை நான் என்று அபிமானித்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் இதனுடைய கடைசி அர்த்தம். என்ன, இந்த வார்த்தை பல உபனிஷத்துல வருது.
அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாகனு கேட்டா அதனுடைய அர்த்தம் என்ன? அவித்யாவினுடைய காரியமான ஷரீரத்தை நான் என்று அபிமானித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உடல் தான் நான் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உடல் நான் சொன்னா என்ன ஆகும்? உடலினுடைய தர்மம் எல்லாம் என்னுடைய தர்மம் ஆகும். உடல் என்னென்னலாம் கேட்குதோ அதெல்லாம் நான் கொடுத்தாகணும். காரணம் என்ன? இந்த உடல் தானே நானாக இருக்கின்றேன். அப்படி இருப்பவர்கள் இந்த அறியாமையினான மாயையினுடைய தோற்றமான அதனுடைய காரியமான சரீரத்தில் நான் என்கின்ற அபிமானத்துடன் இருப்பவர்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய தப்பை நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு மூடனா இருக்கேன்னு அவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாட்டியும் பரவாயில்ல, அவர்கள் தங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் உபனிஷத் சொல்லுது. மூடனா இருக்கிறது தப்பில்லை, மூடனா இருக்கிறது தெரிஞ்சிட்டா அதுவே உத்தமம். அது தெரியாட்டியும் பரவாயில்ல, நான் வெறிய தீரன்னு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதை தான் உபனிஷத் சொல்லுது. ஸ்வயம் தீராகா, தான் ஒரு தீரர்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, நான் தீரர்கள். பிறகு தன்னை பற்றி இனியொரு என்னவாம்? பண்டிதம் மன்யமானாக, நான் ஒரு பெரிய பண்டிதன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவே தெரியுதே, நம்ம சாதாரணமாக சொல்றது என்ன, நீ என்ன உனக்கு அறிவு இருக்குன்னு நினைப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு அறிவு இல்லையேன்னு அர்த்தம். அப்படி உபனிஷத் சொல்லுது, நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான், மற்றவங்க நினைக்க மாட்டார்கள். அவர்கள் தன்னை தீரர்கள் என்றும் பண்டிதர்கள் என்றும் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் அவங்களுடைய புத்தி. பிறகு அவங்களுடைய நிலை என்ன? இரண்டாவது வரியில சொல்கின்றது, ஜங்கன்யமானாகா. ஜங்கன்யமானாகா என்றால் அழைத்து உழைக்கப்படுகிறார்கள், அங்கும் இங்கும் வாட்டப்படுகிறார்கள். அது சங்கராச்சாரியா சொல்ல போறார். எதுல போட்டு ரோஸ்ட் பண்ணப்படுகிறார்கள் அவர்கள்னு சொல்ல போறார். பரியந்தி, பரியந்தினா அலைந்து திரிகிறார்கள். இந்த இடத்துல கவனமா புரிஞ்சுக்கணும். சன்னியாசியும் பரியந்தின்னு சொல்லுவார்கள், பாரிவிராஜகன்னு சொல்லுவார்கள். அவன் சந்தோஷத்தில் அலைஞ்சிட்டு இருக்கான், இவர்கள் துக்கத்தில் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். பிறகு உபனிஷத் அந்த வார்த்தையை மறக்கல, மூடாகா, இவர்களெல்லாம் மூடர்கள். பிறகு இவர்கள் தான் மூடர்களா இருந்துட்டா ஒரு கஷ்டமும் கிடையாது. நியமானா யதாந்தாகா, இவர்கள் தான் மூடர்கள், ஆனா மற்றவர்களை வழிப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் குருவாக இருக்கிறார்கள். அப்படி குருவா இருந்தா அவர்கள் எப்படி? அதற்கு என்ன உதாரணம்னா எல்லாம் தெரிஞ்ச உதாரணம் தான். ஒரு குருடன் குருடர்களை நடத்துவது போல் மற்றவர்களை நடத்துகிறார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னா, நமக்கு கண்ணு தெரியல, நடந்து போயிட்டு இருக்கோம், நம்ம கீழே விழுகிறதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி, நம்மளுடைய ஸ்டெப்பு தப்பான இடத்துல வச்சா கீழே விழுவும். ஒரு குருடன் பின்னாடி கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம், அப்போ பாசிபிலிட்டி ரெண்டு இருக்கு. அவன் செய்யற தப்புலையும் நம்ம கீழே விழுவோம், நம்ம செய்யற தப்புலையும் நம்ம கீழே விழுவோம். அப்படி இப்படிப்பட்டவர்கள் வழி நடத்துகிறார்கள் மற்றவர்களை. இதுதான் மோட்ச சாதனம் எல்லாம் சொல்லிட்டு மற்றவர்களுக்கு வழி நடத்துகிறார்கள். அல்லது இவர்களுடைய வழி எப்படின்னா, ஒரு குருடன் குருடனை அழைத்து செல்வது போல் இவர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அவன் யார் பின்னாடி போறானோ அவன் செய்யற தப்பும் பாவமும் இவனுக்கு தான் வரும், இவன் ஏதாவது தப்பு செஞ்சா அதுவும் இவனுக்கு தான் வரும். அப்படி சென்று கொண்டு இருக்கிறார்கள். உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கோ அதை உபனிஷத் சொல்கின்றது. அந்தேன ஏவ, குருடனினால், நியமானாக வழிநடத்தப்பட்டவர்கள், யதா அந்தாகா அப்படிப்பட்ட குருடர்களை போல் இவர்கள் பரியந்தி, பரியந்திங்கிற வார்த்தை இங்க கொண்டு வந்துடணும், மீண்டும் அலைந்து திரிகிறார்கள். இனி பாஷ்யத்துக்கு வருவோம். கிஞ்ச அவித்யாயாம் அந்தரே மத்தியே வர்த்தமானாகா. சங்கராச்சாரியார் இந்த இடத்துல விளக்கல, அவித்யாயாம் அந்தரேங்கிறது அப்படியே விட்டுறார். மற்ற விளக்காசிரியர்கள் தான்
நம்ம பார்த்த கருத்தை சொல்கிறார்கள். அவித்யாயா மந்தரேன ஷரீர தாதாத்மியம் ஆபன்னாகா, ஷரீரத்தில் 4 புத்தியுடன் இருக்கிறார்கள். அவிவேக பிராயாகா, எப்பொழுதுமே அவிவேகிகளாக இருக்கிறார்கள். கொஞ்ச நேரமாவது 24 மணி நேரத்தில் புத்தி வேலை செய்யும்னா கிடையாது. 24 மணி நேரமும் அந்த அஞ்ஞானத்திலிருந்து அவர்கள் நீங்கவில்லை. பிறகு அதாவது வேதாந்தம் படித்த நமக்கு கொஞ்ச நேரமாவது புத்தி நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும். சில சமயம் விபரீத பாவனையை ஏதாவது தப்பு பண்ணாலும் பண்ணுவோமே தவிர எல்லா நேரத்திலையும் மோகத்தில் உட்பட்டு இருக்க மாட்டோம். இவர்களெல்லாம் என்னன்னா மோகத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். பிறகு ஸ்வயம் வயமேவ தீராகா தீமந்தக பண்டிதாக விதித வேதிதவ்யாகா சைதி மன்யமானாகா. ஸ்வயம் தீராகா, நாங்கள் தான் பெரிய ஆள், பெரிய தீரர்கள். ந தீமந்தக, தீமந்தகன்னு சொன்னால் லௌகிக ஞானத்தை உடையவர்கள். நான் இந்த உலகத்தில் தெரிய வேண்டியது அனைத்தையும் தெரிஞ்சாச்சு, உலக விஷயத்தில் எனக்கு தெரியாத விஷயம் இல்லைன்னு நினைப்பார்களாம். என்ன டாபிக் பேசினாலும் அதில் பேசுறதுக்கு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் படிக்கிறது எல்லா விஷயமும் இருக்கே. அப்போ தீமந்தகன்னா உலக விஷயத்தில் லௌகிக விஷயத்தில் நான் ஒரு பெரிய ஆள், எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறார்களாம். அடுத்தது பண்டிதாக, சாஸ்திர விஷயத்திலும் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பார்கள். இப்போ லௌகிக விஷய ஞானமாகட்டும் சாஸ்திர விஷய ஞானமாகட்டும் எனக்கு எல்லாமே தெரியும் என்று நினைப்பார்கள். சில பேர் அதை பேசிட்டும் இருப்பார்கள். பிறகு அடுத்தது அழகான ஒரு வரியை சொல்றார், விதித வேதிதவ்யாகா சைதி. இது ரொம்ப அழகான சொல். அதாவது என்ன சொல்றார், வேதிதவ்யம்னு சொன்னா அறிய யோக்கியமானது, அறியப்பட வேண்டிய விஷயம். நம்ம வாழ்க்கையில அறியப்பட வேண்டிய விஷயத்துக்கு வேதிதவ்யம் என்று பெயர். வேதிதவ்யம்னா அறிய யோக்கியமான ஞானம். அந்த அறியப்பட வேண்டியதை விதிதம், என்னால் அறியப்பட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு வித்யா, இந்த பராவித்யா எப்படி மறைமுகமாகவே சொல்லப்பட்டது, எதனால ஒன்று இந்த பிரம்மத்தை அடையிறமோ அது பராவித்யான்னு சொல்லப்பட்டதல்லவா, அந்த பராவித்யா தான் வேதிதவ்யம். வேதிதவ்யம்னா அறியப்பட வேண்டியது. வாழ்க்கையில எதை அறியப்பட வேண்டுமோ அதை தாங்கள் அறிந்தவர்களாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். மன்யமானாகா. இனி ஆத்மானம் சம்பாவயந்தக. ஆத்மானம் சம்பாவயந்தக. சம்பாவனான்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக சம்பாவனாங்கிறது எதுக்கு பயன்படுத்துவோம், தட்சணைக்கு பணம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவோம். ஆனால் சாஸ்திரப்படி சம்பாவனாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் மரியாதை கொடுத்தல், ரெஸ்பெக்ட் செய்தல் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு சம்பாவனை செய் அப்படின்னு சொன்னால் என்ன, அவருக்கு மரியாதை கொடு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆத்மானம் சம்பாவயந்தகன தன்னையே தாங்கள் மரியாதை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை யார் மரியாதை கொடுப்பா, அவர்களை தான் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து கொள்ள வேண்டும். அப்படி தங்களையே தாங்கள் மரியாதை செய்து கொண்டிருப்பார்கள். நீ இவர்களுடைய நிலை என்னன்னு சொல்ற. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு யாராவது மனசுல வரலாம், யாரும் மனசுல வர வேண்டாம். இப்படியெல்லாம் மக்கள் இருப்பார்கள், அவர்களை பத்தி நம்ம நினைக்கணும். தேச்ச, இப்படிப்பட்டவர்கள் ஜெங்கன்யமானாகா. ஜெங்கன்யமானாகன மீண்டும் மீண்டும் பீடிக்கப்படுகிறார்கள், அவர்கள் மீண்டும் மீண்டும் துக்கப்படுகிறார்கள். அது எதன் மூலமாக, அடிக்கப்படுகிறார்கள். ஜெங்கன்யமானாகன மீண்டும் மீண்டும் அவர்கள் உதைக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள். எதனால்னா ஜரா ரோகாதி அநேக அனர்த்த விராதைஹி ஹன்யமானாகா பிருஷம் பீட்யமானாகா. ஒருவன் பணம் அல்லது பதவி இதை வச்சுட்டு ஊர் உலகத்தையெல்லாம் ஆட்டி படைக்கிறான்னு வச்சுக்கோமே. அவனுக்கு பணம் இருக்குது, பதவி இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ பகவான் அவனை எதன் மூலமாக அவனை ஆட்டி படைப்பாரான் சொல்கிறார். முதல்ல ஜரா, 40 வயசுலேயே 70 வயசு மாதிரி பாடியை கொடுத்துருவார், அந்த மாதிரி ஜரா வரும். பிறகு ரோகாதி, எல்லா ரோகங்களையும் பகவான் கொடுப்பார். ஏன்னா அதர்மம், அந்த அதர்மத்துக்கான பலனை கொடுப்பார். இதெல்லாம் இந்த உலகத்தை பரீட்சை பண்ணால் தெரியும். ஒருவன் ஒரு கிராமத்தில் எப்படி இருப்பான், பண்ணையார் மாதிரி எல்லாம் அந்த காலத்தில் இருப்பார்கள்.
ஒருத்தன் நேர்மையா இருக்கிறவங்களும் இருப்பார்கள். அவர்கள் வயதான காலத்துல எவ்வளவு சந்தோஷமா அந்த ஊர்ல சாகிறார்கள். அல்லது ஊர்ல அவன் இளமையா இருந்த காலத்துல எவ்வளவோ அதர்மம் பண்ணுவான், அவன் எப்படிப்பட்ட நிலையை அடையிறான் கொஞ்ச நாள்ல, அதெல்லாம் நம்ம கண்கூட பார்க்கறது தான் பரீட்சா. அப்படி பார்த்தோம்னா நமக்கு அந்த தர்மத்துல தான் ஒரு பற்று வரும். இப்போ தர்மம்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியும். அதைத்தான் இங்க சொல்றார். இவர்கள் எப்படி துக்கப்படுவார்களாம்? ஜரா, ஜரான்னு சொன்னா அந்த வயோதிகம், ரோகாதி விதவிதமான நோய்களை கொடுப்பார் பகவான். அநேக அனர்த்த விராதைகி, விராதம்னா விதவிதமான கஷ்டத்தை கொடுத்து, ஹன்யமானாகா அவர்கள் அடிக்கப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள். பிருஷம்னா எகெயின் அண்ட் எகெயின், மீண்டும் மீண்டும். பீட்யமானாகா, அவ்வளவு சுலபத்திலையும் பகவான் சாகுட மாட்டார். ஏதாவது அப்படியே ஆயில இழுத்துட்டு மீண்டும் மீண்டும் துயரப்படுவார்கள். பரியந்தி விப்ரமந்தி அலைகிறார்கள். மூடாகா இந்த மூடர்கள். இனி அந்தேன இவ நியமான அதற்கு வர்றார். தர்ஷன வர்ஜிதத்வாத் அந்தேன ஏவ அசக்ஷுஷ்கேன ஏவ நியமானாக பிரதர்ஷ்யமான மார்காக யதா லோகே அந்தாக அக்ஷிரகிதாக கர்த்த கண்டகாதௌ பதந்தி தத்வது. தர்ஷன வர்ஜிதத்வாத், அவர்களுக்கு தர்ஷனம் கிடையாது. இங்க தர்ஷனம்னு சொன்னா கண்ணை சொல்லல, அவர் அறிவை சொல்றார். அறிவில் தானே இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த அறிவு கிடையாது, அறிவு கண் அவர்களுக்கு கிடையாது. அந்தே நைவ அசக்ஷுஷ்கே நைவ, இங்க உதாரணத்துக்கு வந்துட்டார். கண் இல்லாதவர்கள், அந்தம் சொன்னா கண் இல்லாதவர்கள். நியமானாக அவர்களினால் நியமானாக அழைத்து செல்பவர்கள். பிரதர்ஷ்யமான மார்காக மார்க்கத்தை காட்டப்பட்டவர்கள் போல். யதா லோகே அந்தாக அக்ஷிரகிதாக கண்ணில்லாதவர்கள் எங்க விழுகிறார்களா? கர்த்த கண்டகாதோ. கர்த்தம் சொன்னா குழி, கண்டகம்னா முள்ளு. குழியிலும் முட்களிலும் விழுவது போல. கர்த்த கண்டகாதோ பதந்தி தத்வது. கண்ணெல்லாம் போனேன் எங்காவது குழியில தான் விழுவோம், அல்லது முள்ளுல போய் நிற்போம். அப்படி விழுபவர்கள் போல இவர்கள் துக்கப்படுகிறார்கள். இனி உபனிஷத் விட மாட்டேங்குது. அடுத்த மந்திரத்திலையும் இதே கருத்தை கூறுகிறது. அவித்யாயாம் பகுதா வர்த்தமானாஹ வயம் கிருதார்த்தா இத்யபிமன்யந்தி பாலாஹ யத் கர்மிணோ ந பிரவேதயந்தி ராகாத் தேனாதுராஹ க்ஷீணலோகாச்யவந்தே நம்ம படிக்கும் பொழுது க்ஷா என்ற சொல்லுக்கு முன்னாடி விசர்க்கம் வந்ததுன்னா அந்த விசர்க்கத்தையும் சொல்லி படிக்கிறதா ரீடிங் ரோல். ஆதுராஹா க்ஷீணலோகாச்யவந்தே சேர்ந்து படிக்கும்போது விசர்க்கத்தை சொல்லக்கூடாது. ஆனால் க்ஷங்கிற வார்த்தைக்கு முன்னாடி விசர்க்கம் வந்ததுன்னா அந்த விசர்க்கத்தை உச்சரித்து தான் படிக்க வேண்டும். அப்படிங்கிறது படிக்கிறதுனுடைய ஒரு நியதி. இனி இதனுடைய பொருள் பார்ப்போம். அவித்யாயாம் பகுதா வர்த்தமானாக. நமக்கு இப்ப தெரியும் அவித்யாங்கிற சொல்லினுடைய பொருள் ஷரீரம். விதவிதமாக இந்த ஷரீரத்திற்குள் விதவிதமான நிலையில் பாவனையில் பற்றுடன் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். பகுதான இன் மேனிஃபோல்டு வே, விதவிதமா அவர்களுக்கு பற்று இருக்கிறது. அலங்காரம் பண்ணிக்கணும், சரீரத்துக்கு உணவு கொடுக்கணும், சரீரத்துக்கு நல்ல சௌகரியங்கள் கொடுக்கணும், இப்படியெல்லாம் விதவிதமான பற்றுக்கள். வர்த்தமானாக, பிறகு அவர்களுக்கு இந்த சரீரம், மனசு, இந்திரியங்கள் இதை சுகம் கொடுக்கிற பொருள்கள் எல்லாம் அடைஞ்ச உடனே அவங்க மனசுல என்ன ஒரு திருப்தி வருதான்?
எப்படிப்பட்ட ஒரு முடிவு வருதான்? வயம் கிருதார்த்தாகா. வயம்னா நாங்கள், கிருதார்த்தாகனா செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர்கள் அப்படி நினைக்கிறார்களாம். அர்த்தகன்னு சொன்னா அடையப்பட வேண்டியது, கிருதம்னு சொன்னா அடைந்து விட்டது. நாங்க வாழ்க்கையில என்னென்னலாம் அடையப்படணுமோ அதை அடைந்தாகி விட்டது. we have attained the goal. எங்களுடைய முடிவானது அடையப்பட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்கார்களாம். வயம் கிருதார்த்தாகா. அட்லீஸ்ட் வாழ்க்கையில நான் ஒன்னும் அடையலேன்னு நினைச்சிட்டு இருக்கிறவனாவது முயற்சி செய்து ஏதாவது அடைவான். தவறான ஒன்று அடைஞ்சிட்டு நான் அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறது அது ரொம்ப விபரீதமானது. அவர்களுக்கு வழியே கிடையாது, வேற பாதையே அவர்களுக்கு கிடையாது. காரணம் என்ன? அடைஞ்சாச்சுன்னு முடிவு பண்ணியாச்சே. அடையவில்லைங்கிற மனசுல ஒரு தாபம் இருக்கிற வரைக்குமாவது நல்லது, நமக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கு அடையிறதுக்கு. தவறான ஒன்று அடைஞ்சிட்டு நம்ம அடைஞ்சிட்டோன்னு நினைச்சிட்டு ஒரு திருப்தி அடைஞ்சிட்டான்னா அவனுக்கு ஒரு சான்ஸே கிடையாது. அவன் செத்து அடுத்த பிறவியில பிறந்துதான் ஆகணும். இந்த பிறவியில் அவனுக்கு ஒரு சான்ஸும் கிடையாது. அதான் சொல்ற கிருதார்த்தாகா. நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டோன்னு நினைக்கிறார்கள். இதி அபிமன்யந்தி. சாதாரணமா நினைச்சாலும் பரவாயில்ல, அபிமானத்தோட நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இனி உபனிஷத் மூடாகங்கிற வார்த்தையை விட்டுட்டு அடுத்த வார்த்தைக்கு வந்துடுது பாலாகா. அவர்களெல்லாம் சிறு பிள்ளைகள். பாலாகா. அவர்களை நினைச்சு நம்ம வருத்தப்படலாம் அல்லது வெறுக்க வேண்டாம். அவர்களெல்லாம் பாலர்களை போல. பாலாகான புத்தியில, சரீரத்துல இல்லை. பிறகு யத் கர்மினோ ந பிரவேதயந்தி ராகாத். ரெண்டாவது வரையில உபனிஷத் காரணத்தை கொடுக்குது. என்ன காரணத்தினால இவர்கள் இப்படி சென்று விட்டார்கள்? எது? எஸ்மாத். எந்த காரணத்தினால்? எதுனா எஸ்மாத் அர்த்தம். எந்த காரணத்தினால்? கர்மினக. இந்த கர்மிகள், இந்த கர்மகாண்டத்திலேயே இருப்பவர்கள் ந பிரவேதயந்தி. இந்த தத்துவத்தை ஏன் அறிவதில்லை? ந பிரவேதயந்தினா உண்மையை அறிவதில்லை. அதுக்கு என்ன காரணம்? தெரிஞ்ச காரணம்தான். ராகாத். ராகத்தினால், ஆசையினால், பற்றினால், மனசில் இருக்கிற ஆசையினால இவர்கள் அறியவில்லை. இதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய மனோமய கோஷத்தில் இருக்கிற ஆசை விஞ்ஞானமயத்தில் இருக்கிற அறிவை மறைத்துவிடும். அதுதான் இதனுடைய அர்த்தம். ராகத்தினால் அறியவில்லைன்னு என்ன அர்த்தம்? மனசுல ஒரு ஆசை இருந்ததுன்னு சொன்னா அந்த ஆசையானது நம்முடைய புத்தியை மறைத்துவிடும், அறிவை அது மறைத்துவிடும். அந்த ஆசையினால அவர்களுக்கு இந்த தத்துவம் தெரியவில்லை. தேன. இந்த காரணத்தினால் உபனிஷத் சொல்கிறது ஆதுராகா. இதுவும் முக்கியமான சொல். ஆதுராகா என்றால் துக்கப்பட்டவர்களாக. இதில் என்ன பியூட்டின்னு சொன்னா, அவர்கள் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று தெரியாமல் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். தான் துக்கத்தில் இருக்கிறேன்னு தெரியாம துக்கத்தில் இருக்கிறார்கள். அதுதான் ஆதுராகா. துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். க்ஷீணலோகாகா சவந்தே. பிறகு ஏதாவது ஒரு தர்மம் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் புண்ணியம் இருந்ததுன்னா நல்ல லோகத்துக்கு செல்லலாம். அந்த லோகத்திற்கு சென்று அந்த பலனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இறங்கி வந்து விடுகிறார்கள். நரகத்துக்கோ மனுஷனுக்கோ மிருக ஜென்மத்துக்கோ சென்று விடுகிறார்கள். க்ஷீணலோகாகான சங்கரர் சொல்ல போறார். இந்த கர்ம பலன் முடிந்தவுடன் செவந்தே. செவந்தே என்றால் கீழ் இறங்கி வருகிறார்கள், சம்சாரத்தில் விழுகிறார்கள். செவந்தேன்னு சொன்னா நாசம் அடைகிறார்கள். நாசம் அடைகிறார்கள்னு சொல்ல வேண்டாம், ஏன்னா நாசத்துக்குள்ள தானே இருக்கிறார்கள். புதுசா எங்க போய் அவங்க நாசத்தை அடையணும்? அவர்கள் மீண்டும் ஜென்மத்திற்கு வருகிறார்கள். பாஷ்யம். கிஞ்ச அவித்யாயாம் பகுதா பகு பிரகாரம் வர்த்தமானாக. அவித்யைக்குள் விதவிதமான அபிமானத்துடன் இருந்து வருகிறார்கள். வயமேவ கிருதார்த்தாக கிருத பிரயோஜனாக இதி இத்யேவம் அபிமன்யந்தி அபிமானம் குர்வந்தி. இல்ல ஒரே வாக்கியத்துல இந்த பாஷ்யத்தை முடிக்கிறார். கிருத பிரயோஜனாகனா வாழ்க்கையில அடைய வேண்டிய பிரயோஜனத்தை அடைஞ்சிட்டோம்னு சொல்லி, இதி இத்யேவம் அபிமன்யந்தி அபிமானம் குர்வந்தி. அதுல அபிமானம் வேற. அடைஞ்சிருக்கிறது சம்சாரம்,
சம்சாரத்தை அடைஞ்சிட்டு ரொம்ப பெருமையா வேற அபிமானத்துடன் இருக்கிறார்கள். யார் இவர்கள்? பாலாகா அஜ்ஞானினக. பிறகு எது அப்படிங்கிறது மூலத்தில் இருக்கு, அதுக்கு அர்த்தம் சொல்றார் யஸ்மாத், எந்த காரணத்தினால், ஏவம் கர்மினக ந பிரவேதயந்தி தத்துவம் ந ஜானந்தி, அவர்கள் அறியவில்லைன்னு சொன்னா தத்துவத்தை அவர்கள் அறியவில்லை, உண்மையை அவர்கள் அறியவில்லை. என்ன காரணத்தினால்? ராகாத், கர்ம பல ராக அபிபவ நிமித்தம் தேன காரணேன, இந்த கர்ம பலத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தூண்டுதலினால் வந்த ஆசையினால், ராகாத் கர்ம பல ராக, கர்ம பலத்தில் இருக்கின்ற ராக, அபிபவ நிமித்தம் அதில் தோன்றுகின்ற அந்த ராகத்தினால், கர்ம பலத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசையினால், தேன காரணேன அந்த காரணத்தினால், ஆதுராகா துக்கார்த்தாகா துக்கப்பட்டவர்களாக, சந்தக அப்படிப்பட்டவர்களாக, க்ஷீணலோகாக அர்த்தம் சொல்றார், க்ஷீண கர்ம பலாகா கர்ம பலனையெல்லாம் அவர்கள் தீர்த்து விட்டு, க்ஷீணம்னா நஷ்டமாயிடுது, ஏதாவது கொஞ்சம் புண்ணிய தர்மம் ஏதாவது பண்ணி ஏதாவது நல்லது கொஞ்சம் கர்ம பலன் இருந்ததுன்னா அதை தீர்த்துட்டு என்ன செய்வார்களாம்? சொர்க்கலோகாச்சவந்தே, அந்த சொர்க்கலோகத்திலிருந்து இறங்கி வந்து விடுகிறார்கள், நாசத்தை அடைகிறார்கள். இனி அடுத்த மந்திரத்தை சொல்ல போறார். இந்த சோஷியல் ஒர்க்கு, சமுதாய நன்மை இப்படியெல்லாம் செஞ்சுட்டு அதுதான் மோட்சம்னு யாரு நினைக்கிறார்களோ அவர்களை மூடன்னு சொன்னா பரவாயில்ல, பிரமூடாகான்னு சொல்ல போறார். அவர்களும் மூடர்கள் தான் அப்படின்னு அடுத்த மந்திரத்திலையும் உபனிஷத் 3 மந்திரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுது. எதுக்காக? இப்படிப்பட்ட மனிதர்களை நிந்தனை செய்வதற்காக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.